ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாஷிங் மிஷின் க்ளீனிங் தான் நடந்துகிட்ருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். என் வாஷிங் மிஷின் சுமார் 6 மாதம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அதனால தான் இப்படி இருக்குது. தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ள அழுக்குன்னு அழுக்கு, அவ்வளோ அழுக்கு. இந்த ரப்பர்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது? ஒன்றும் செய்ய மாட்டேன். சோப்பு தடவிட்டு போட்டு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிருவேன். செல்லு கையில் இருக்கிறதுனால தேய்க்க முடியுமா? நல்லா தேய்ச்சி அழுக்கு இல்லாமல் தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ அதில் தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே கீழே வந்துடுதா? இங்கேயும் உள்ளேயும் இப்படி தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் அப்படியே கீழே வந்துடும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சின்ன ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ளேயும் அழுக்கு இருக்கும். இதெல்லாம் அப்படி விட்டு நானே வீடியோ எடுத்து இதில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா அழுக்கு தெரியுதா? ஒன்றும் செட் ஆகல, அதை விட்டு வேணாம். இதுக்கப்புறம் விட்டு அந்த பஞ்சுக்குள்ளே போயிருங்க உங்களுக்கு. சரி, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. உள்ளெல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. பார்த்தீங்களா? ஊற்றி விட்டிங்கன்னா எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் இதெல்லாம் நல்லா உள்ளே க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அழுக்கு இல்லையா? இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் தண்ணி போகலை அப்படின்ட்டு, அதாவது ட்ரெயின் ஆகவே இல்லை. தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரவே இல்லை. அலசின தண்ணி ஃபுல்லாக உள்ளே தான் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே ஒரு கர்ச்சீப்பே அடைச்சிக்கிச்சு. அதை எடுக்கவே முடியல. இந்த இடத்துல இந்த இதுவே ஓப்பன் பண்ண முடியல. அந்த மூடியே ஓப்பன் பண்ண முடியல. நான் எங்கள் வீட்டில் பின்னாடியெல்லாம் கழட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லேடிஸ் கடிச்சது தான் உள்ளே போய் சிக்கிக்கிச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உள்ளே பவுட்ரு போட்டு மிஷின் வாஷ் பண்ண போகிறேன். மிஷின் க்ளீனிங் போட போகிறேன். இப்போ இந்த மூடி க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிது நம்ம இது அழுக்கு எவ்வளோ இருக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சா? நெய்யில் மட்டும் போகலை. இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே தண்ணி விட்டுருக்கலாம். எல்லாமே செட் பண்ணியாச்சு. டோர் லாக் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே பவுட்ரு போட்டு வாஷிங் கொடுத்துடலாம். என்னோடய மிஷின் வாஷிங்க்கு இந்த பவுட்ரு தான் நான் வாங்கியிருக்கேன். இதை வாங்கி 3 மாதம் ஆகுது. அதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் இன்னும் 3 மாதமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது போட்ஸ் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த பவுட்ரு போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். இந்த பவுட்ரு ஜீனி மாதிரி தான் இருக்குது. இதைத்தான் நான் அதில் இப்போ கொட்ட போகிறேன்.
எப்படி வாஷ் பண்ணி கொடுக்குன்னு வைப்போம். நானும் க்ளீன் பண்ணியிருக்கேன், எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப போடவும் பயமாக இருக்குது. ட்ரம்மை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ட்ரம் க்ளீனில் வச்சிடலாம். இது என்னோடய வாஷிங் மிஷின். ட்ரம் க்ளீனில் வச்சாச்சு. ஒன்றில் ஆன் பண்ண மட்டும் சரி, ஆன் பண்ணிக்கலாம். நல்ல கூட்டில் போட்டுருக்கு. தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, பொடி முடிக்கட்டும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா மிஷினுக்குள்ள. அந்த வாட்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஓடி முடிஞ்சிடுச்சு. பாப்பமா உள்ள எப்படி இருக்குங்க. நல்லாவே க்ளீனாக இருக்குது. நான் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் வச்சுருந்தேன். லைட்டாக தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் எங்களுடைய வாஷிங் மிஷின் க்ளீனிங் முடிஞ்சது இன்றைக்கி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.